ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். வெறுப்பு குறித்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை, முதல்வர் ஸ்டாலின் காட்டமான பதில். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்றார். தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனை. அதிமுக ஒன்றிணைவதற்கான ஒளிவட்டம் தெரிகிறது, முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை. பாம்பன் கடல் மீது அமைக்கப்பட்ட புதிய ரயில் பாலத்தை 4வது முறையாக ஒத்திகை. வரும் 6ஆம் தேதி பிரதமர் திறந்து வைப்பதை ஒட்டி பணிகள் தீவிரம். தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பம் மேலும் அதிகரிக்கும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். வெறுப்பு குறித்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை என தமிழக முதல்வர் ஸ்டாலின் காட்டமாக பதில் அளித்துள்ளார். மொழியை வைத்து பிளவை ஏற்படுத்த தமிழக முதலமைச்சர் முயற்சிப்பதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறியதற்கு ஸ்டாலின் பதில் அளித்துள்ளார். மொழி திணிப்பையும் ஆதிக்கத்தையுமே தாங்கள் எதிர்ப்பதாகவும் வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இது கண்ணியம் மற்றும் நீதிக்கான போராட்டம். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்தின் குரல் நாடெங்கும் எதிரொலிப்பதால் பாஜக கலக்கமடைந்துள்ளது. கட்சியினரின் பேட்டிகள் மூலம் இது தெளிவாக தெரிகிறது என்று ஸ்டாலின் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று காலை சென்னையில் இருந்து டெல்லி புறப்பட்டு சென்றார். பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை அவர் சந்தித்து பேச உள்ளார். அப்பொழுது தமிழக அரசியல் நிலவரம் குறித்த தகவல்கள் அமித்ஷாவிடம் அண்ணாமலை எடுத்துரைப்பார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது அண்ணாமலை டெல்லி சென்றுள்ளார். அதிமுக ஒன்றிணைவதற்கான ஒளிவட்டம் தெரிகிறது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அமமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், அண்ணாமலை கலந்து கொண்டனர். அந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரிந்திருக்கும் அதிமுக ஒன்று சேர வேண்டும் என நபிகள் நாயகத்திடம் வேண்டிக் கொள்வதாக கூறினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக இணைவதற்கான ஒளிவட்டம் தெரிகிறது, உறுதியாக இணைப்பு நடக்கும் என கூறினார். மேலும் கூட்டணி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமையின் பலவீனத்தை பயன்படுத்தி அந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிழ்முன் அன்சாரி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுகவுடன் உறவாடி அதனை பலவீனப்படுத்த வேண்டும் என்பது பாஜகவின் நீண்டகால திட்டம் என கூறியுள்ளார். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக அழித்துவிட்டு அந்த இடத்திற்கு வந்துவிட வேண்டும் என பாஜக கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் கடந்த காலங்களில் அதிமுக எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்தித்தது என்பது அந்த கட்சி தலைவர்களுக்கு நன்கு தெரிந்தும் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது அதிமுக தொண்டர்களின் மனநிலைக்கு எதிரானது என தமிழ்முன் அன்சாரி தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றார்கள். மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் மக்களுக்கு பயனளிக்கும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக இந்நிகழ்ச்சியில் பேசியவர்கள் தெரிவித்தனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக நிற்பார்கள் என்றும் நிகழ்ச்சியில் பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு ஆட்டோ, தையல் இயந்திரங்கள், அரிசி போன்ற நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. சிவகங்கையில் பயிற்சி பெண் மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து மதுரையில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும், கொல்கத்தா மற்றும் சென்னை, கிண்டியை தொடர்ந்து தற்போது சிவகங்கையிலும் அதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். மருத்துவ வளாகத்திலேயே மருத்துவர்கள் தாக்கப்படும் நிகழ்வுகளை தடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.
சிவகங்கை சம்பவத்தை கண்டித்து மாணவர்கள் அனைவரும் கோஷங்களை எழுப்பினார்கள். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் இத்தேர்வில் 9,13,000 பேர் பங்கேற்க இருக்கிறார்கள். நடப்பு கல்வி ஆண்டிற்கான +2 பொதுத் தேர்வு கடந்த 1ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடத்தி முடிக்கப்பட்டது. இதேபோல் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய +1 பொதுத் தேர்வு இன்றுடன் முடிவடைகிறது. இதனை அடுத்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்கி ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்காக மாநிலம் முழுவதும் 4113 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. தேர்வு முறைகேடுகளை தடுக்க சுமார் 5000 நிலையான மற்றும் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மண்டபம் நிலப்பரப்பை ராமேஸ்வரம் தீவுடன் இணைக்கும் வகையில் பாம்பன் கடல் மீது அமைக்கப்பட்டிருக்கும் புதிய ரயில் பாலத்தின் மீது 4வது முறையாக ஒத்திகை நடத்தப்பட்டது. இந்த ஒத்திகையை பார்வையிட சென்னையிலிருந்து ரயில்வே அதிகாரிகள் ராமேஸ்வரம் வருகை தந்தனர். 16 பெட்டிகளுடன் ஆளில்லாத ரயில் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை இயக்கப்பட்டதை சாலை மேம்பாலத்தில் அமைக்கப்பட்ட மேடையில் நின்றபடி அவர்கள் ஆய்வு செய்தார்கள். தூக்கு பாலத்தை கடந்து ராமேஸ்வரம் நோக்கி அந்த ரயில் வெற்றிகரமாக பயணித்தது. 545 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டிருக்கும் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை வரும் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கின்றார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 7 பேர் இன்று காலை சென்னை வந்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய இலங்கை கடல் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட அவர்கள் அந்நாட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்ட அவர்கள் அங்கிருந்து விமானம் மூலம் இன்று காலை சென்னை வந்தனர். அவர்களை தமிழக அரசு சார்பில் அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊருக்கு வாகனங்கள் மூலம் அனுப்பி வைத்தனர். வேலூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பும் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. வேலூர் மாங்காய் மண்டி பகுதியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி சமூக நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கும் விதமாக அனைத்து சமுதாய மக்களும் பங்கேற்றார்கள். தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்று அனைவருக்கும் பிரியாணி உணவு வழங்கினார்கள். தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பம் மேலும் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல இடங்களில் வறண்ட காற்று வீசுவதால் ஓரிரு இடங்களில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகலாம் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். சித்திரை தொடங்குவதற்கு முன்பே தமிழகத்தின் பல இடங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகி இருக்கிறது. ஈரோடு, கரூர், மதுரை, வேலூர் உள்ளிட்ட பல இடங்களில் நேற்று வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி உள்ளது. இதனால் இந்த ஆண்டு கோடை வெப்பம் மக்களை அச்சுறுத்த தொடங்கி இருக்கின்றது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.